இந்த வீடியோவில் ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் ஏற்படும் பொருளாதார விளைவுகளை பார்ப்போம். பெர்சிய வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் குறுகிய பாதை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகையால் இங்கு போரினால் கப்பல்கள் சிக்கி நிற்கின்றன. ஈரான் இந்திய சீன கப்பல்களை தவிர அனைத்து கப்பல்களையும் இந்த இடத்தில் நிறுத்திவிட்டது. உலக தேவைக்கான 20% எண்ணெய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக செல்கிறது. இப்பொழுது போரின் காரணமாக இந்தியாவிற்கு ஏற்படும் விளைவுகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் கப்பல் துறை. கப்பல் துறை போரின் காரணமாக கப்பல்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஒரு வருட காப்பீட்டுத் தொகையை ஒரு வாரத்திற்குள் செலுத்த வேண்டியுள்ளது. கப்பல் காப்பீடு இல்லாமல் கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆகையால் இந்த கூடுதல் செலவு முதலில் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வரும். பின்னர் அவர்கள் அந்த செலவை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மாற்றுவார்கள். இறுதியில் அந்த செலவு வாடிக்கையாளரிடமே அதிக விலைக்கு வந்து சேரும். அடுத்து விமான போக்குவரத்தில் ஏற்படும் பாதிப்பை பார்ப்போம். போர் காரணமாக விமானங்களின் காப்பீட்டுத் தொகையும் கூடுகிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பதால் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் விலை கூடும். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் என்பது விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள். எரிபொருள் விலை உயர்வதால் விமான போக்குவரத்தின் பயணச்சீட்டின் விலையும் கூடுகிறது. மூன்றாவது, விவசாயம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளும் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவிற்கு தேவையான 50% இயற்கை எரிவாயுவை நாம் கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். கத்தார் எரிவாயு உற்பத்தியை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இது எல்பிஜி சிலிண்டர் விலையை மட்டும் கூட்டாது, பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் உரங்களின் விலைகளையும் கூட்டுகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்தியா அத்தியாவசியமாக தேவைப்படும் அனைத்து உரங்களையும் போதுமான கைவிரிப்பு வைத்துள்ளது. ஆகையால் உரங்களின் தேவைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் சமையல் எரிவாயு உற்பத்தியில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எல்பிஜியின் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து ஜெம், நகை மற்றும் வைரம் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஜெம் மற்றும் தங்க நகை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் 30% யுஏஇயிலிருந்து வருகிறது. மேலும் இந்தியாவிலிருந்து செல்லப்படும் நகை ஏற்றுமதியில் 50% வளைகுடா நாடுகளுக்கே செல்கிறது. போர் காரணமாக இந்த துறையில் வேலைவாய்ப்பிற்கு அபாயம் ஏற்படலாம்.